இப்போ தம்பிங்க ஹரி நவீன் எல்லாரும் ஆகாய அருவிக்கு போகிறாங்க. நாம் போய் அரப்பளீஸ்வரர் கோயில்கிட்ட போயிட்டு திரும்பிட்டோம். யாராவது உங்ககிட்ட எனக்கு பேச டைமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில நீங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. புருஷன் இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க. அதாவது விதவையோ இல்ல டைவர்ஸ் ஆனவங்கள்ட்டயோ போய் நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவங்க புருஷனை பத்தி கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் உங்க புருஷனோட அருமை என்ன அப்படி. விதவை அப்படிங்கறது இயற்கையா அமைகிறது. அவங்க தான் புருஷன் இல்லாத உணர்வை, அதாவது உடல் ரீதியா மட்டும் கிடையாது, மன ரீதியாவே நிறைய பெண்கள் வேதனையா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. விதவை அவங்க மட்டும் கிடையாது. இந்த ரோட்ல டைவர்ஸ் ஆனவங்கள்ட்ட நீங்க டைவர்ஸ் ஆனவங்களுமே நம்ம ஏன் இந்த தவறை செஞ்சோம், நம்ம புருஷன் கூடவே இருந்திருக்கலாமே, நமக்கு அது கௌரவமா இருந்துச்சு. இப்ப நம்ம அம்மா வீட்டுல அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், தம்பி கொண்டாடிட்டையும் அண்ணன் கொண்டாடிட்டையும் பிள்ளைய வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பக்கம் போர்டு வைக்காம அந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா எப்படிதான் உங்க மேல பாசமா இருந்தாலுமே உங்க தம்பி பொண்டாட்டி உங்க அண்ணன் பொண்டாட்டி ஒன்னதான் சொல்லுவாங்க. மாசிலா அருவி உங்க அப்பா வீட்டுல போய் தண்ணி இல்லையா, அதனால பாத்தீங்கன்னாக்கா கார்ல இது மேல போகாத அளவுக்கு. அப்பதான் உங்களுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நேரம் எப்படியே போனோம்னா அந்த படசோலைக்கு போய் ஜாயின் அது புருஷனோட அருமை அப்பதான் உங்களுக்கு பண்றோம். இங்க நடக்கிற கொடுமைக்கு அங்கே எவ்வளவோ பெட்டர். நம்ம புருஷன் நம்ம சொல்றத பாதி கேட்டார், மாமியார் மாமனாரும் நல்ல டைப் தான் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. உங்க அப்பா வீட்டுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாசிலா அருவியில தண்ணி ரொம்ப கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நீங்க பிறந்த வீட்லயே உங்களை மதிப்பாங்க. பொண்ணுக்கு எத்தனை பேரு தான் கூட இருந்தாலும் புருஷன் தான் கூட இருக்கிற மாதிரி வரவே வராது. பாத்ரூம் கூட அங்க லைஃப்ல யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆயிட்டா லைஃப் போர். ஒரு வீடு இருந்தா நீங்க செட்டில் சொன்னா ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்க செட்டில். ஒரு வீடுன்னா பத்தாவது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர்ல ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேற பணக்காரனா இருக்கனாங்க, பொண்ணு படிச்சதா இருக்கனாங்க, அழகா இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்? நத்திங் செட்டில். கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாங்கல்ல, அதான் செட்டில்மெண்ட். இல்லை என்ன படித்தா என்ன நடக்குங்கிற எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா அவங்க அதில் அது சார்ந்த துறை சார்ந்த அறுவடை என்னுடைய கன்சர்ன் என்னன்னா அதில் அது உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது நீங்கள் கேட்டது லைஃப்பில் செட்டில் ஆகுது. ஓகே, ஹவு மெனி பீப்புள் திங்க் தட் ஐ எம் செட்டில் இன் மை லைஃப்? நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கீழே ஒருத்தர் இருப்பான், மேலே இருக்கவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு. இந்த மண்டபத்தோட ஓனர் செட்டில் ஆகிட்டாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அவர் இந்த பக்கத்து ரூமில் இருந்தாருன்னா போய் கேளுங்க. அட ஏன் தம்பி என் கதையை 10 நாள் இங்கே போட்டு சொல்லலாம். இந்த ஏரியாவில் ஒரு செல்வந்தர் இருப்பார். லைஃப் யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். டோன்ட் ட்ரை டு செட்டில், ட்ரை டு ப்ரொசீட். அதென்ன செட்டில் ஆகுறது? செட்டில் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னால், ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில். ஒரு சொந்த வீடு இருந்தால் செட்டில் அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூரில் இருக்கணும்னு நானும் ரைட்டா. ஒரு வீடுன்னா பத்தாவது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆரில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேற பணக்காரனா இருக்கனாங்க, பொண்ணு படித்ததா இருக்கனாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்? நத்திங் செட்டில். மைண்ட் அளவில் நீங்கள் செட்டிலாக ஃபீல் பண்ணிங்கன்னா, கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, திருப்தியாக இருந்தீங்கன்னா அதுதான் செட்டில். அது 10 லட்சத்துலேயும் நடக்கலாம், 10 கோடியிலையும் நடக்கலாம். செட்டில் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க. செட்டில் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா லைஃப் போர் ஆயிடும். யாரும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, யாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாங்கல்ல, அதான் செட்டில்மெண்ட். அப்பயும் கூட வருஷம் நம்மளை கூப்பிட்டு எழுப்பி ஏன்டா செத்த சனியம் பிடிச்சவனே இவ்வளோ வேலை இருக்கல விட்டுட்டு போயிட்டேடான்னு திட்டிட்டு வேற போவாங்க. அதனால அந்த திட்டு நிற்கிற நம்மளை ஒரு உலக நாள் மறக்கும்ல, அப்போ தான் நீங்கள் செட்டில் ஆகுறீங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இட்ஸ் அ மித் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். செட்டில் ஆக முடியாது, ஆகவும் வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். கொல்லிமலையில் இருக்க மட்டும்தான் தண்ணி இருக்கு. அண்ணா வணக்கண்ணா. என்ன நான் தண்ணி கேன் போட்டதுக்கு கொஞ்சம் பணம் வரணும், கிடைக்குங்களாண்ணா? சரி, கடையில் சொல்லிடுறேன், சாயங்காலம் போய் காசு வாங்கிக்கோ. என்ன? சரிண்ணா. என்ன சார் எதுக்கு சிரிக்கிறீங்க? பின் என்னங்க, அவன் நம்ம சொந்தக்கார பையன்தான். ஒரு கம்பெனியில் இருந்தேன், வேலைக்கு போயிட்டு இருந்தா மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு மசாலா கம்பெனி ஆரம்பிக்க அதை ஆரம்பிக்கன்னு ஆட்டிட்டு போனேன். கடைசி எல்லா பணம் போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு. இப்போ வாட்டர் கேன் போட்டிருக்கிறா. எவன் சொன்னவனுக்கு கேட்கறான்?
உங்கள் கடைக்கு எதிரில் ஒரு சேட்டு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காருல? ஆமாம், எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறான். அவர் கடை ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஹெவி லாஸு. அவர் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்து, நீ வட்டிலாம் கொடுக்க வேணாம், இதை போட்டு உன் தொழிலை டெவலப் பண்ணு, நீ சம்பாரித்து அந்த பணத்தை போட்டு எங்களுக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவரும் தொழிலில் போட்டு டெவலப் பண்ணார். இன்னைக்கு நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாரு. அவங்க ஆளுங்க அப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வளர்ந்தான்னா வயிறு எறிகிறோம், அதே அவன் கீழே விழுந்தானா கை தட்டி சிரிக்கிறான். இங்கே பாருங்க, ஒற்றுமையாக இல்லாத எந்த இனமும் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. செம்மேட்டிலேருந்து சோளக்காடு போய் அடுத்தது காரவள்ளி போய் கீழே நம்ம ஊருக்கு போகிறோம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் உதவி செஞ்சோம் பாருங்க, அதுதான் நாம செஞ்ச தப்பு. எப்பவுமே ஈஸியா கிடைக்கிற பொருள் மேல மனுஷனுக்கு மரியாதை இருக்காது. கொஞ்சம் திமிரா இருந்திருந்தா ஒருவேளை மதிச்சிருப்பாங்களோ என்னவோ. சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி என்ன பெருசாக செஞ்சுட்டீங்க, அப்படி ஒன்றும் நீங்கள் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியமா ஒரு அசால்ட்டான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த விஷயங்களை செய்யறதுக்கும் அந்த காரியங்களை செய்யறதுக்கும் நாமப்பட்ட கஷ்டங்கள், வலிகள், அவமானங்கள் இதெல்லாம் அவங்க வந்து உணரவே மாட்டாங்க. சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு பாருங்க, முட்டையிடுற கோழிக்கு தான் அந்த வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த கோழி போல நம்ம வந்து நம்ம வலியை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல பலனை நம்ம கொடுக்குறோம், அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதை அழகாக நோட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் அவங்களுக்காக செய்கிறத நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கோங்க. நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கோங்க. அது அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பதில் வரணும்னு இல்லை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கும். நிறைய இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்றத நீங்கள் நினைங்க. அதுக்குண்டான வழிகளை அது உங்களுக்கு செய்யும். பதிலை வந்து இங்கே இருக்கிற மனுஷங்களால் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நல்லதே நினைக்கிறேன். சொந்தம் பந்தம் நண்பர்கள் உங்ககிட்ட 1000 உறவுகள் இருந்தாலும் உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டும்தாங்க மரியாதை கிடைக்கும். இட்ஸ் ஜஸ்ட் பேப்பர்னு சொல்றவன் நிச்சயமா பணக்காரனா தான் இருப்பான். அந்த பேப்பர் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண பேப்பருக்கு கிடைக்கிற மரியாதை கூட உங்களுக்கு கிடைக்காது. கெட்டவனை நல்லவனா காட்டுறதும் இந்த பணம் தான், நல்லவனை கெட்டவனா ஆக்குறதும் இந்த பணம் தான். 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant. யாரு உங்களை விட்டுட்டு போனாலும் அவங்கள கண்ணீர் சிந்தாதீங்க. நீங்க சிந்துற கண்ணீருக்கு அவங்க தகுதியே இல்லாதவங்க. உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையா இருக்கிறவங்க நிச்சயமா உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. உங்களை கண்ணீர் சிந்த விடவே மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நடிச்சா மட்டும்தாங்க நல்லவனா தெரியும். மனசுல பட்டதை அப்படியே பேசுறவங்க எப்பவுமே மத்தவங்க கண்ணுக்கு கெட்டவனா தான் தெரியும். எக்ஸாஸ்ட் மாடிஃபை பண்றாங்க. சவுண்ட் எனக்கு 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant. கொல்லிமலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தேன். நம்ம தம்பிங்க வந்துட்டு இந்த வால்க்ஸ்வேகனில் வந்தாங்க. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த காரை எங்கேயாவது மீட் பண்ணுவோமான்றதான் அப்புறம் பார்த்தா அதிர்ஷ்டமாக தம்பிக்கு நிறுத்தினாங்க. அப்புறம் இவங்க தான் அவங்க நாமக்கல்காரங்க. தம்பி வணக்கம், உங்களை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபெரோஸ், இவர் ஜெயவினித், ஒரு ஷாகித். சரி, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா வாழ்க்கையில் நல்லா நிறைய இடம்லாம் சுற்றி பாருங்க. ரைட், ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கை விண்டேஜே பிடிச்சிக்கோங்க. அது நான் என் வண்டி டெய்லி பிடிக்கிறது தானே. நீங்கள் வேணா உட்காந்து ஃபோட்டோ அடிச்சுக்கோங்க. வண்டியில் வந்த பசங்க தான் நான் கில்லியாட்டம் இருக்கேன்.